இந்த வாரம் புத்தி கூர்மையும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகளை எடுப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே மேலிடம் என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பார்கள். உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். அஸ்தம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலைகள் மாறும். மேலிடத்திற்கு உங்கள் கருத்து வேற்றுமை பிடிக்காமல் போகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். செவ்வாயினுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களையே தரும். சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த வாரம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும். சூரியன் சஞ்சாரம் மூலம் திடீர் உடல்நலக் கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. பரிகாரம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு. ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். எதிர்ப்புகள் அகலம்.